ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தவுடன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஒரு ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்துன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எத்தனை பேர்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்தவுடன் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி டிகிரி மட்டும் இருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் 2026க்கான இடைநிலை ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடைநிலை ஆசிரியருக்கு தேவையான பணியிட எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பணியிடத்தின் பொறுத்த வரைக்கும் இடைநிலை தான். நீங்க இடைநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு பணியிட நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிடிஇடி டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இடைநிலை ஆசிரியருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க படிச்சுட்டு அதோட நீங்க டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடைநிலை ஆசிரியர் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். அதே மாதிரி நீங்க படிச்சதுக்கான டிடிஇடி அந்த மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதோட டிசி எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரெசியூம் வித் ஃபோட்டோ. ரெசியூம் வித் ஃபோட்டோங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் ரெசியூம் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டெட் எக்ஸாம்ல நீங்க பேப்பர் 1ல பாஸ் பண்ணிருக்கிறீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட். பாஸ் பண்ணலாம் நீங்க இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வைக்கலாம். கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேட்கல. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமா பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் வயசா தான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஒமன் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஜாப்பு, ஆண்களுக்கான ஜாப் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது இந்த எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா ஒமனா இருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆண்கள் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/1/2026 தான் லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடைநிலை ஆசிரியருக்கு சம்பளம் எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இடைநிலை ஆசிரியருக்கான கவர்மெண்ட் நாம்ஸ் படி என்ன கொடுப்பாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அடுத்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செல்வ விநாயகர் தொடக்கப்பள்ளி. அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு கிளப் வீதி, கொத்தமங்கலம், சாக்கோட்டை ஒன்றியம், சிவகங்கை மாவட்டம் 630105. நல்லா நோட் பண்ணிங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்க முடியாது, மெயிலும் அனுப்பக்கூடாது. ஏன்னா அரசு பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக போஸ்ட் தான் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12/1/2026 நீங்கள் போஸ்ட் அனுப்பிடணும். பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா பொங்கல் லீவ் காலி. அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்து அதுக்கு மேலே உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இந்த சிவகங்கை மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய தமிழகம் முழுவதும் வரக்கூடிய ஆசிரியர் வேலை வாய்ப்பு அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு சார்ந்த பள்ளியாக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளி, பிரைவேட் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்லும் ஆசிரியர் வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் தான் ஃபர்ஸ்டாக போடுவோம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.